வணக்கம் நண்பா. என்னதான் நம்ம PS5 PS4ன்னு வேற லெவல்ல நம்ம பார்த்தீங்கன்னா கேம்ஸ் விளாண்டாலும் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் கேமிங்கை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லார் மத்தியிலும் புஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த PS2 கேம்ஸ் தான். PS2 கேம்ஸ் தான் இப்போ வரைக்குமே என்னை பொறுத்தல ஒரு கிங்காகவே இருக்குன்னு சொல்லலாம். அந்த கேம்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ ஏன்னா அது அப்போ ரிலீஸ் ஆயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த PlayStation 2 இருந்தால் தான் விளாட முடியும். இப்போ அதை எக்கச்சக்கமான எமுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் பிசிலையும் சரி ஆண்ட்ராய்ட்லையும் சரி ஈஸியாகவே விளாட முடியும். அதை எப்படி விளாடுறது, அதை எப்படி பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் பண்ணி நம்மளோட ஆண்ட்ராய்ட்லையோ இல்லை பிசிலையோ பார்த்தீங்கன்னா விளாடுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஆண்ட்ராய்டில் எப்படி விளாடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டிஸ்க்ளைமரோட ஆரம்பிக்கிறேன். இதில் எந்த விதமான இல்லீகலும் இல்லை. ஸோ அதை நான் எதையுமே பார்த்தீங்கன்னா இதில் சொல்ல போகிறதும் இல்லை. அதோட கான்செப்ட் என்ன, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அவ்வளோங்கிறத மட்டும்தான் இதில் நம்ம சொல்ல போகிறோம். இதோட ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பத்தலை, எனக்கு ஃபுல்லாக A to Z தெரியணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலே நம்ம சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடுவோம். அதில் வேணால் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இதை நம்ம எதுலேருந்து டவுன்லோட் பண்ணுறோம், எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அவ்வளோங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ PS2 கேம்ஸ் இதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்களா, அதெல்லாம் அதில் நான் சொல்ல போகிறது கிடையாது. அதை நீங்களாவே தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டா அந்த நம்மளோட சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோவை போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அந்த அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா Aether SX2 அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான். அதை எப்படி இப்போ நம்ம அஃபிஷியலாக டவுன்லோட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குரோமை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா Aether SX2 அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய வெப்சைட் வரும். இதில் aethersx2.me அப்படிங்கிற இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான வெப்சைட்டு. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான APK ஃபைலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்ட்ராய்டோ iOSஓ விண்டோஸோ லினக்ஸோ மேக்கோ எதுவாக இருந்தாலும் சரி, உங்களால் ஈஸியாக அதுக்கான டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களால் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். APK ஃபைல் வேணும்னா, இல்லை எனக்கு ட்ரஸ்டபிளாக இல்லை, நான் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருந்து தான் டவுன்லோட் பண்ணணும்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பிளே ஸ்டோரோட அஃபிஷியல் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல அவைலபிளா இருக்கு. இதுல போயிட்டு நீங்க இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்து எப்பயும் போல ஒரு பிளே ஸ்டோர்ல எப்படியா நீங்க அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதே மாதிரி இன்ஸ்டால் கொடுத்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை இன்ஸ்டால் கொடுத்து என்னோட டேப்ல பார்த்தீங்கன்னா அதை நான் இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரேட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மித்த எமுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறத விட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு. பட் இதை டவுன்லோட் பண்ணால் மட்டும் பத்தாது. இதை எடுக்க வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பயாஸுங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் அந்த வெப்சைட்குள்ளே போகணும். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டவுன்லோட் பயாஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா USA, யூரோப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜப்பான், இந்த மாதிரி 3 பயாஸ் ஃபைல் இருக்கும். எது வேணாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ USAங்கிறத கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுக்குறேன். ஒரு 4 MB தான் இருக்கும். டவுன்லோட் கேட்கும், நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு தேவையான எந்த கேமா இருந்தாலும் அதை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது நான் எப்படிங்கிறது இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட APK பார்த்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதாவது APK எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னா ஜஸ்ட் அதை டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் எது இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா APKவை நான் இன்ஸ்டால் பண்ணணும்னா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டா பிளே ஸ்டோரில் இருக்கிற பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அதில் கொடுத்து கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். என்ன APKங்கிறப்ப உங்களுக்கு அடுத்த அப்டேட் வெர்ஷன் ஈஸியாகவே கிடைச்சிடும். பிளே ஸ்டோருங்கிறப்ப அப்டேட் ஆக கொஞ்சம் டைம் ஆகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு அப்டேட்னு கேட்குது பாருங்க. ஏன்னா நான் பிளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வெர்ஷன் இருக்கிறனால தான் அந்த அப்டேட் கேட்குது. இல்லாட்டா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்குன்னே வந்திருக்கும். இப்போ நான் அப்டேட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜிப் ஃபைலில் தான் பார்த்தீங்கன்னா அது சேவ் ஆகிருக்கும். ஐ மீன் நீங்கள் கேமோ இல்லை அதோட பயாஸ் ஃபைலோ எது ஏற்றினாலும் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் PS2 பயாஸ்ன்னு போது ஒரு ஹோல் பேக்கேஜ் வச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணி நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பேக்கேஜ் வேணாலும் நான் டெலிகிராமில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமு God of War ஃபைல் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கேன். அதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 GB மேலே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்டு, ஸ்டோரி எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கும். ஸோ ஃபுல் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நியர்லி 7 GB கிட்ட வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 500 MB 200 MBல கொடுக்குற மாதிரி ஃபைல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்டோரியும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளாட்றதுக்கும் அவ்வளோ கன்வீனியன்ட்டாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு ஜிப் ஃபைல் தேவையில்ல, அதை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ISO ஃபைல் தான் பார்த்தீங்கன்னா கேமு, அதை வச்சு தான் நம்ம ப்ளே பண்ண முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம் ஃபைல், அதாவது நம்மளோட அப்ளிகேஷன் அந்த Aether SX2 அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அப்ளிகேஷனு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஒரு பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இந்த மாதிரி கேட்கும். ஜஸ்ட் நெக்ஸ்ட்
கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு வெல்கம் ஸ்க்ரீன் தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஸ்டின்ஸ் எதை எப்படி இது பண்ணுறது அதை மாதிரி இருக்கும், அதுக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா சேஃப் டிஃபால்ட்ஸ் இல்லாட்டா ஃபாஸ்ட் அன்சேஃப் டிஃபால்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேம் ஸ்பெசிஃபிகேஷன் கம்மியாக இருக்குன்னா ஃபாஸ்ட் அன்சேஃப்ங்கிறத கிளிக் பண்ணுங்க, இல்லாட்டா சேஃப்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பயாஸை இம்போர்ட் பண்ணணும். அந்த கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பயாஸ் ஃபைல் 4 MBக்கு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, இல்லாட்டா நான் கொடுக்குற ஜிப் ஃபைலுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பயாஸ் ஃபைலும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பயாஸ் ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பயாஸ் ஃபைலை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறேன். ஒரு 4 MB இருக்குது. அது பார்த்தீங்கன்னா யூரோப்போட பயாஸ் ஃபைலு. ஸோ டெமோக்கு எதுனாலும் ஓகே, பிரச்சனை இல்லை, எல்லாமே நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேமோட டேரக்டரிஸ் கேட்கும். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ளே கேமை பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு வைங்க. ஏதாவது ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நான் PS2 கேம்ஸ்னு போட்டிருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கேமை செலக்ட் பண்ணி நான் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருவேன். ஏன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற கேமை தான் அது ரீட் பண்ணும். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டப் கம்ப்ளீட்னு வரும். அதை நீங்கள் செட்டப் கம்ப்ளீட் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கேம் ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியவே இப்படி காமிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் அதை நீங்கள் கிளிக் பண்ணி விளாடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன செட்டிங்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆப்ஷன் எதுக்குன்னா உங்களுக்கு உங்களோட ஜாய்ஸ்டிக் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் அன்லாக் பேட்டன் இருக்கும், அதை டூயல் அன்லாக் பேட்டன் மாற்றிக்கோங்க. ஏன்னா காட் ஆஃப் வார் கேம்னா கம்பல்சரி டூயல் அன்லாக் பேட் இருந்தால் தான் விளாட முடியும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன், டூயல் அன்லாக்காக மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போக எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் கண்ட்ரோலரு அது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறது அது இதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை மாற்றினதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து நீங்கள் கேமை ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் 2 அப்படிங்கிற கேமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாய்ஸ்டிக்கு, நம்பர் பேடு, L1 L2 R1 R2 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும். நீங்கள் கஸ்டமைஸ்டாக போய் L3 R3 இதையும் செட் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணுறது, இதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதை கஸ்டமைஸாக இதோட சைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். அதோட லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எதுனாலும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் L3 R3லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே அந்த ஸ்பீட் பண்ணுறதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் பண்ணுறதுக்குன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஸ்டோரிலாம் தெரியும். பட் ஸ்டோரி ரொம்ப நேரம் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடை நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஸ்பீடாகவே கேம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மூவ் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்டு தான் பண்ணியிருக்கேன். சரன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பராகவே கேம் ப்ளே பண்ணலாம். ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக கொஞ்சம் கிராஃபிக்ஸ் அதிகமாக ஓரளவுக்கு ஹையஸ்ட் ஜிபியில் உள்ள கேம் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் 2 தான். அதைத்தான் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ வச்சு விளாண்டு காமிச்சிருக்கேன். ஏன்னா இந்த கேமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுதுன்னா இது உள்ள எல்லா கேம்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக சப்போர்ட் பண்ணும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ நீங்கள் ரொம்ப லோ அண்ட் டிவைஸ்னால் மட்டும் அந்த செகண்ட் ஆப்ஷன் ஃபாஸ்ட் டிஃபால்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. அது போக பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்பீட் செட்டிங்ஸில் 100ல் இருக்கும் டிஃபால்ட்டாக. ஒருவேளை உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்பீட் செட்டிங்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுற மூலியமா நீங்கள் லோ அண்ட் டிவைஸாக இருந்தாலும் உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா மொபைலோ டேப்லெட்டோ எதுனாலும் சரி இந்த கேம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக விளாட முடியும். கிட்டத்தட்ட சேம் கான்செப்ட் தான் விண்டோஸ்க்கும். அதுக்கு வேணால் நான் தனியாக செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வேணால் நம்ம சோஷியல் மீடியாவில் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.